சுய ஒழுக்கத்துடன் இருக்கும் நபர்கள் அவர்களின் வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் மேம்பட்ட நிலையை அடைகின்றனர். சுயமரியாதையை அறிந்து கொண்டவர்கள் எப்போதும் அடிமை நிலையிலிருந்து விடுபட்டவர்களாக காணப்படுகின்றனர். சுய அன்பு கொண்டவர்கள் பிறரையும் அன்புடன் நடத்துகின்றனர். காலத்தை சரிவர கையாள தெரியாவிட்டால் நம் வாழ்வை சிறப்பாக கையாள முடியாது. புதியவற்றை உருவாக்குவதும் செய்யும் செயலில் புதிய யுக்திகளை கையாளவும் கற்றுக்கொள்வதால் நம்மை சிறப்பான நபராக உருவாக்க முடியும். நம் வாழ்வில் அடையக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளை எழுதி வைப்பதன் மூலம் நாம் நன்றி தெரிவிக்கும் நிறைய செயல்களை ஈர்க்க முடியும். நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. அவற்றிலுள்ள நன்மைகளை தேடி அதற்காக நன்றி செலுத்தும் போது நாம் நன்றியுணர்வு கொண்ட நபராக தெரிய ஆரம்பிப்போம். நமக்கு எது தேவையானாலும் அதை நாம் தான் நம் முயற்சியின் மூலம் செய்ய முடியும். பிறர் நமக்காக நம்முடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் உள்ளது. நேசிப்பது யாராக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் அன்பை வழங்குவதாக மட்டும்தான் இருக்கும். அதை விடுத்து எதை செய்தாலும் அவர்கள் நேசிப்பது உண்மையானதாக உள்ளதா இல்லையா என்பதை வெளிப்படுத்திவிடும். சரியான நேரத்திற்காக நாம் செய்ய வேண்டிய செயல்களை தள்ளி போட்டு கொண்டே செல்வதால் அந்த செயலை நாம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து கொண்டே செல்லும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.